டயப்பர் பேக் பத்தி கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. மதர்லி பிராண்ட்ல இருந்தா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து ஃபீடிங் பாட்டில் வைக்கிறதுக்காக இன்சுலேட்டட் கம்பார்ட்மெண்ட் வந்து 3 குடுத்துருப்பாங்க. 4 மணி நேரம் வரைக்கும் பால் சூடு தாங்குது. மெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சைடுல இருக்க 2 பெருசு வந்து டயப்பர் ஸ்டோர் பண்றதுக்காக. உள்ள ஒரு குட்டி ஜிப் இருக்கும். அதுல காயின்ஸ் உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல மெயின் அட்வான்டேஜே வந்து பின்னாடி இருக்கிற அந்த ஜிப் தான். இப்போ குழந்தைங்க ட்ரெஸ்லாம் நம்ம அடுக்கி வச்சிருக்கப்போ அடியில இருந்து ஏதாவது எடுக்கணும்னா எல்லாத்தையும் வெளிய எடுத்து வச்சுட்டு எடுக்கணும் இல்லையா? அப்படி இல்லாம இத வந்து அப்படியே பின்னாடி ஜிப்ப திறந்து அடியில இருக்கிறத ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். எதையும் எடுத்து வைக்காம. அதுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் குட்டி ஜிப்பும் குடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. அப்புறம் சைடுல ஒரு ஜிப் இருக்கும். அது வந்து ஈர துணிலாம் ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அது உள்ள இருந்து அக்சஸ் கிடையாது. வெளியில இருந்து மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஈர துணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் சைடுல ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு, இன்னொரு சைடுல வந்து வெட் வைப்ஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கு வந்து ஓப்பன் குடுத்துருக்காங்க. வெளில எடுக்காம அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இவ்வளோ வெயிட்டையும் ஹேண்ட் பேக்ல வச்சு தூக்கிட்டு போனா கண்டிப்பா தோல் வலிக்கும். அதனால தான் நான் இந்த பேக் சூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் இத ஹஸ்பண்ட்ட குடுத்துட்டு நம்ம வந்து குழந்தைய மட்டும் கூட தூக்கிட்டு வரலாம். அதுக்காக